வணக்கம் நண்பர்களே, நீங்கள் எல்லோரும் நலமாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோ தமிழ் புத்தாண்டு சிறப்பு. வழக்கமாக நம்ம தமிழ் புத்தாண்டுக்கு பாயாசம், வடை இதெல்லாம் செய்வோம் இல்லையா? அதையே கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ரெசிபிஸ் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது என்ன டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறீங்களா? அங்கே ரெசிபிக்குள்ளே போயிடலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம முதல்ல பார்க்க போகிறது மரவள்ளி கிழங்கு வச்சு ஒரு பாயாசம், இல்லை கீர்னு சொல்லலாம். மரவள்ளி கிழங்குல பாயாசமா? அது எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா அப்படிலாம் யோசிக்காதீங்க. நல்ல டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் யூஸ்வலாக செய்கிற பாயசத்துக்கு பதிலாக வித்தியாசமாகவும் செஞ்ச மாதிரி இருக்கும், அதே சமயம் சுவையாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல மரவள்ளி கிழங்கை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிவிட்டு அது மேலே இருக்க தோலை எடுத்துடலாம். இது வந்து துருவிட்டு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம எவ்வளோ பாயாசம் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற அளவு மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கலாம். அந்த மெஷர்மெண்ட்டு நான் சொல்கிறேன். இதோட தோலை எடுக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஜஸ்ட் ஒரு இடத்துல இந்த மாதிரி கீறிட்டு நீங்கள் அப்படியே லைட்டாக பேர்த்திங்கன்னா ஈஸியாக அப்படியே உரித்து எடுத்துடலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி பட்டையாக வந்துடும். இது அப்படியே நம்ம கையால் எப்படி பிச்சு எடுத்துடலாம், அது அழகாக உறிஞ்சி வந்துடும். இப்போ கிழங்கு வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஹார்டாக இருந்துச்சுன்னா, ஒரு மாதிரி திக்காக இருந்துச்சுன்னா அங்கே மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அங்கே வந்து மறுபடியும் கத்தி வச்சு இந்த மாதிரி எடுத்துடலாம், ஈஸியாக வந்துடும். இந்த மாதிரி உரித்து எடுத்துகிட்டு நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு நம்ம வந்து கேரட் துருவணும் இல்லையா, அதில் தான் துருவ போகிறோம். இந்த மாதிரி பெரிய பல்லாக இருக்கிற துருவியில் துருவிக்கோங்க. ரொம்ப சின்ன பல்லில் துருவினீங்கன்னா உங்களுக்கு வேக வைக்கும்போது குழஞ்சிடும். அப்புறம் பாயாசம் வந்து ரொம்ப திக்காகிடும். அதனால் இந்த மாதிரி பெரிய பல்லில் துருவிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி துருவினது எடுத்துக்கோங்க. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.25 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அடுத்தது வந்து பருப்பு வந்து வறுத்துட்டு அதை வேக வைக்க போகிறோம். 1.25 கப்புக்கு வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு பருப்பு எடுத்துக்கலாம். பருப்பு வந்து நீங்கள் கடாயில் வேக வைக்கலாம், இல்லைனா குக்கர்லேயும் வேக வைக்கலாம். நான் வந்து இன்றைக்கி குக்கரில் தான் பண்ண போகிறேன். குக்கரில் 1 டீஸ்பூன் நெய் சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கடாயில் பண்ணாலும் இதே சேம் ப்ரொசீஜர் தான். இது வந்து லேசாக கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கோங்க. கடாயில் பண்ணுறீங்கன்னா இந்த அளவு வறுத்துட்டு ஒரு 1/2 கப் இல்லைனா 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சு வேக வைங்க. பருப்பு வந்து ரொம்ப குழையக்கூடாது, கொஞ்சம் அப்படி ஒன்றும் பதியமாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் குக்கரில் பண்ணுறதால இந்த மாதிரி வறுத்துட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். நிறைய தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை. தண்ணி ஊற்றி மூடி வச்சு விசில் போட்டு ஒரு விசில் இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப மசியாமல் குழஞ்சி போகாமல் கரெக்டான அளவு வரும் உங்களுக்கு. இப்போ இது ஒரு விசில் வந்துருச்சு. ஆனால் அந்த ப்ரெஷர்லாம் போய் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் இதை ஓரமாக வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து நெய்யில் வந்து இந்த முந்திரி பருப்பு, திராட்சை, தேங்காய் அதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சூடு பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு இந்த மாதிரி பல்லாக நறுக்குன தேங்காய் சேர்த்து அது லேசாக கலர் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரி, திராட்சை இதையும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அந்த முந்திரி, திராட்சை, தேங்காய் அளவெல்லாம் உங்கள் இஷ்டம் தான். நீங்கள் இதை விட கம்மியாகவும் போட்டுக்கலாம், இல்லை கூடவும் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வறுபட்ட பிறகு இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம குக்கரையும் ஓப்பன் பண்ணிடலாம். பருப்பு எந்த அளவுக்கு வெந்திருக்கணுன்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், பருப்பு வந்து ரொம்பவும் குழஞ்சி போகலை, அதே சமயம் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள். நீங்கள் குக்கரில் வேக வச்சாலும் சரி, கடாயில் வேக வச்சாலும் சரி, இந்த பதத்தில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம துருவின மரவள்ளி கிழங்கை வதக்கிட்டு அது கூட பருப்பை சேர்த்து பாயாசத்தை ரெடி பண்ணிடலாம். கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு அதில் நம்ம துருவி வச்சுருந்தோம் இல்லையா மரவள்ளி கிழங்கு, அதை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் அதை அந்த நெய்யிலே நல்லா வறுத்துக்கோங்க. 1லேருந்து 1.25 கப்பு இந்த துருவின மரவள்ளி கிழங்கு எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த ரேஷியோவில் தான் நான் இது பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு பருப்பு வேண்டான்னா நீங்கள் சுத்தமாக பருப்பை அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் மரவள்ளி கிழங்கு வச்சு இதே மாதிரி பண்ணிக்கலாம். இந்த அளவு இதை வறுத்துட்டு இப்போ இதில் 1/2லேருந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மரவள்ளி கிழங்கை வேக வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சிடும். ஸோ குழையாத அளவுக்கு பார்த்து வேக வச்சுக்கோங்க. அதனால் ஃபஸ்ட்டே இந்த 3/4 கப் அளவு தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றி கிளறி பாருங்கள். இந்த கரெக்டான கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. இப்போ இது மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 1 or 2 minutes கொதிக்க விட்டிங்கன்னா அது கரெக்டான பதத்தில் குழஞ்சி போகாமல் இந்த அளவு வெந்து வந்துடும். பார்த்திங்கன்னா இந்த மரவள்ளி கிழங்கு வந்து உங்களுக்கு பீசஸாகவும் இருக்குது, அதே சமயம் சாஃப்டாகவும் வெந்திருக்கு பாருங்கள். இதுதான் வந்து கரெக்டான பதம். இந்த அளவு இதை வேக வச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா ரொம்ப குழஞ்சி ஒரு மாதிரி கெட்டியாகிடும். ஸோ இந்த அளவு வேக வச்சதுக்கப்புறம் இது கூட இப்போ நம்ம வேக வச்சிருந்தோம் இல்லையா பருப்பு, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பருப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இது கூட சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் வந்து பொடிச்ச வெல்லம் தான் சேர்க்குறேன். 1/2 கப் அளவுக்கு நான் பொடிச்ச வெல்லம் சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அப்போவே வந்து அந்த வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் இது கூட நம்ம பால் சேர்த்துக்கலாம். 1.25 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க.
இதில் நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்க்கலாம். ஆனால் தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. நான் வந்து இன்றைக்கி எவாப்ரேட்டட் மில்க் தான் சேர்க்குறேன். அது வந்து இன்னொரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். நான் நல்லா எவாப்ரேட்டட் மில்க் சேர்க்குறேன். பாலை சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு பிஞ்சளவுக்கு குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பிஞ்சளவுக்கு சால்ட்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 1 or 2 minutes குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியாக இதில் ஏலக்காய் பொடி தூவிட்டு அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த திராட்சை, முந்திரி பருப்பு, தேங்காயெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான மரவள்ளிக்கிழங்கு பாயாசம் ரெடி. நல்லா டேஸ்டியாக கமகமன் பாயாசம் ரெடி ஆகிடுச்சிங்க. உங்களுக்கு ஒரு வேளை பாயாசம் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா பால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி வேணும்னா நீங்கள் பச்சை கற்பூரம் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம அடுத்ததாக ஒரு வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக செய்கிற மசாலா வடை இல்லைனா உளுத்த வடை மாதிரி கிடையாது. இது வந்து தவளை வடைன்னு சொல்லுவாங்க. 4 வகையான பருப்பு, அரிசி எல்லாம் சேர்த்து பண்ணுற வடை. நான் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஜவ்வரிசியும் சேர்த்து பண்ணியிருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன ஊற வைக்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பவுலில் 1/2 கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/4 கப்பு கடலைப்பருப்பு, 1/4 கப்பு உளுத்தம்பருப்பு, 1/4 கப்பு துவரம்பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கழுவிட்டு இப்போ இது கூட உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 3 காஞ்ச மிளகா சேர்க்குறேன். காஞ்ச மிளகா சேர்த்து அப்புறம் இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இது மினிமம் இது வந்து இந்த மாதிரி தனியாக ஊற வச்சுருங்க. இது இல்லாமல் நம்ம வந்து பாசிப்பருப்பு தனியாக, ஜவ்வரிசி தனியாக ஊற வைக்க போகிறோம். அது வந்து 2 மணி நேரம் ஊறணும்னு அவசியம் இல்லை. அது ஒரு 30 minutes ஊறினாலே போதும். 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு தனியாக, 3லேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி அது தனியாக, அந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து இது நல்லா கழுவிட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. ஈவன் இந்த ஜவ்வரிசி வந்து ஒரு 15 to 20 minutes ஊறினா கூட போதும். இல்லைனா அது வந்து மாவாக தண்ணியிலே கரைஞ்சிடும். அது மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ இந்த அரிசி, பருப்பு, காஞ்ச மிளகாலாம் நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊறி வந்துருச்சு. அதே மாதிரி ஜவ்வரிசியை வந்து நான் ஒரு 15 minutes ஊற வச்சுட்டு அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்துட்டேன். கரெக்டாக உங்களுக்கு ஊறி வந்திருக்கு பாருங்கள். அது மாதிரி தனித்தனியாக வரணும். நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா அது தண்ணியில் கரைஞ்சிடும். அது மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த வடைக்கு வந்து ஜவ்வரிசி வேண்டான்னு நினச்சா கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஜவ்வரிசி போட்டு பண்ணி பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். பாசிப்பருப்பும் அதே மாதிரி ஒரு 30 minutes ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த அரிசி, பருப்பு, மிளகாய் ஊற வச்சோம் இல்லையா, அதை மட்டும்தான் அரைக்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி, ஊற வச்சுருந்த அந்த காஞ்ச மிளகா, அந்த அரிசி பருப்புலேயே வந்து ஒரு 2 கைப்பிடி சேர்த்து ஃபஸ்ட்டு இது ஒரு ஓட்டிடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த மிளகாய், இஞ்செல்லாம் நல்லா மெஞ்சிடும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற அரிசி, பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த வடைக்கு வந்து மாவு ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக தான் இருக்கணும். பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட நம்ம ஊற வச்சுருந்த ஜவ்வரிசி, பாசிப்பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. ஜவ்வரிசி, பாசிப்பருப்பு வந்து நம்ம அரைக்கக்கூடாது, ஊற வச்சு அப்படியே முழுசாக தான் அதில் சேர்த்துக்கிறோம். அடுத்து இது கூட 1/4 கப் அளவுக்கு இந்த மாதிரி பொடியாக நறுக்கின தேங்காய், ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கின கருவேப்பிலை, அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர், அப்புறம் வடைக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தேங்காய் வந்து நீங்கள் துருவின தேங்காய் கூட ஒரு 1/4 கப் அளவு சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி பல்லாக நறுக்கின தேங்காய் சேர்த்திங்கன்னா நீங்கள் வடை சாப்பிடும்போது அது ஒரு வாய்க்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு எண்ணெயில் தாளிச்சிட்டு இது கூட சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம தவளை வடைக்கு தேவையான மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம எண்ணெயில் பொரித்து எடுக்க வேண்டியதான். வடை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை வந்து வானலில் சூடு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு வாழை இலையிலையோ இல்லைனா வந்து ஜிப்லாக் பேக்கை 2ஆக கட் பண்ணிவிட்டு அதுலேயோ இல்லைனா ஒரு பாலித்தீன் பேக் இருந்துச்சுன்னா அதுலேயோ லேசாக எண்ணெய் தடவிட்டு அப்புறம் உங்கள் வடைக்கு ஏற்ற மாதிரி எந்த சைஸ்க்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாவு எடுத்து இந்த மாதிரி லேசாக தட்டிட்டு நடுவில் லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஃபுல்லாக வந்து நம்ம மெதுவடைக்கு போடுற மாதிரி ஹோல் போடணுன்னு அவசியம் இல்லை. லேசாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்க வேண்டியதான். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அது நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு பொரிச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான தவளை வடை ரெடி. தீ வந்து ரொம்ப ஹையில் வச்சு பொரிக்காதீங்க, ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சிங்கன்னா தான் உள்ளி நல்லா உங்களுக்கு வெந்து வரும். பார்த்திங்களா, நல்லா சூப்பராக வந்து கோல்டன் ப்ரௌனாக வெளியில் வெந்திருக்கு, நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். அதே சமயம் உள்ளியும் வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். வடை நல்லா செம்மையாக இருக்குதுங்க. இந்த மரவள்ளிக்கிழங்கு பாயாசம், தவளை வடை இந்த காம்பினேஷனை நீங்களும் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க.
நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் கவனமாக ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இதே மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு அந்த பாயாசமும் வடையும் கிடைக்கும். நிச்சயம் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா அந்த கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த தமிழ் புத்தாண்டை நல்லா சந்தோஷமாக இனிமையாக கொண்டாடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.